Hello students, welcome to Maximum KMR channel. குவார்ட்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணணும் அண்ட் எப்படி ஈஸியாக மார்க்ஸ் வாங்கணும், ஈஸியாக பாஸ் ஆகணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு எந்த சாப்டர்ஸு ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த சாப்டரை கண்டிப்பாக நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாப்டர் எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா இட் வில் டேக் சம் டைம். பட் இல்லை நான் ஈஸியாக எனக்கு மெமரைஸ் ஆகிடும், இல்லை நான் ஈஸியாக அதை படிச்சிருவேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு இருக்கிறதே போதும் அப்படின்னா நீங்கள் மற்றபடி எந்த சாப்டரில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த சாப்டரை ஃபஸ்ட்டு பெர்ஃபெக்டாக ரிவைஸ் பண்ணி சொல்யூஷன்ஸை 1-2 தடவை போட்டு பாருங்கள். அண்ட் தென் கம்மிங் டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுவீங்க. போனதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் ஃபீல் பண்ணாமல் மைண்டை ரிலாக்ஸாக ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. பி காம் அண்ட் மனசுக்குள்ளே உங்களால் கண்டிப்பாக இந்த எக்ஸாமை பெர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வளர்த்துக்குங்க. ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ் உங்களுக்கு கொஷின் பேப்பரை படிக்கிறதுக்கான டைம் கொடுப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸில் கொஷின் பேப்பரை த்ரூ அவுட்டாக கோ த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கொஷின் பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ண முடியும்னு தோணுதோ அதை எல்லாத்தையும் பென்சிலில் மார்க் பண்ணிக்கோங்க. ஈவன் 1 மார்க், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் அண்ட் 10 மார்க்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களால் முடிஞ்சால் இந்தந்த கொஷின்ஸை நம்ம ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டில் அலாட் பண்ணி எழுதலாம் அப்படின்ற ஒரு மார்க்கிங் வேணுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜாமெண்ட்ரிக்கு போகிறது பெட்டர். ஏன்னா ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் ஜாமெண்ட்ரி போடும்போது உங்களுக்கு டைம் நிறைய இருக்கும். ஸோ டைம் இருக்கும்போது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்கன்னா நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு வரும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஜாமெண்ட்ரி வேணால் சால்வ் பண்ணுங்கள். அப்படி இல்லை 5 மார்க்ஸ் அண்டு 2 மார்க்ஸ் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபைனலாகவும் ஜாமெட்ரிக்கு வரலாம். வைல் ஆன்சரிங் த கொஷின்ஸ், நீங்கள் எந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்ற அந்த கொஷின் நம்பர் எந்த சப்டிவிஷனில் இருக்குது, அந்த கொஷினோடைய கரெக்டான நம்பர் என்னன்றதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஸோ அதை மாற்றி எழுதிடாதீங்க, இல்லை எழுதாமல் விட்டுறாதீங்க. அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வென்எவர் நீங்கள் எந்த கொஷினுக்கான சொல்யூஷனை நீங்கள் கொடுக்கும்போதோ அது ஈவன் மேக்ஸாக இருக்கட்டும் இல்லை எனி அதர் சப்ஜெக்டாக இருக்கணும், ப்ரெசன்டேஷனை எப்போவுமே நீட்டாக கொடுங்க. அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரு ப்ளூ பென், ஒரு பிளாக் பென் கொண்டு போங்க. பிளாக் பென்ஸை நீங்கள் சப் ஹெட்டிங்ஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு ப்ளூவை நீங்கள் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு டைம் இல்லை, டைம் பத்தில் கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்ற போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் நீங்கள் ப்ளூவில் எழுதிட்டு சப் ஹெட்டிங், சப் டாபிக்ஸ் இதை எல்லாத்தையும் பிளாக் பெனில் அழகாக அண்டர்லைன் பண்ணி நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா அதை ஃபர்ஸ்ட்டு பார்க்குறவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு குட் இம்ப்ரெஷனாக இருக்கும். இதை ஃபர்ஸ்ட் பேஜிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் பேஜ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் அடித்தல் திருத்தல் இல்லாத எழுதும்போது பார்க்குறவங்களுக்கு ஒரு நீட் அண்ட் கிளாரிட்டியாக நீங்கள் உங்கள் பேப்பரை சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரிய வரும். ஸோ அப்படி அவங்க பார்க்கும்போது இன்கேஸ் ஆஃப் எனி மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை பொருட்படுத்தாமல் உங்களுக்கு மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. அண்ட் வென்எவர் நீங்கள் எந்த கொஷின் உங்களுக்கு நல்லா தெரியுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ, ஃபஸ்ட்டு ஒரு 5 கொஷின்ஸை தான் அட்டன் பண்ணியிருப்போம். அந்த 5 கொஷின்ஸுமே நம்ம பெர்ஃபெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தோம்னா நமக்கு அந்த 5 கொஷின்ஸ்க்கான ஃபுல் மார்க்ஸும் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இல்லை நீங்கள் இஷ்டம் போல் இந்த கொஷின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொஷின் பேப்பரில் என்ன நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் வழியாக நீங்கள் போயிட்டு அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸோ இல்லை ராங் ஆன்சர்ஸோ இந்த மாதிரி விஷயம் வரும்போது அவங்களுடைய இம்ப்ரெஷனில் ஒரு பேட் இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். இந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்னு நினைக்காம பப்ளிக் எக்ஸாமாக நினச்சி நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், சரிங்களா? அண்ட் தென் ஃபைனலி கம்மிங் டு ஜாமெட்ரி நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டே ஜாமெட்ரியை சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஜாமெட்ரியில் எதுவாக இருந்தாலும் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. எந்தெந்த பாயிண்ட்ஸ்க்கு என்னென்ன நேம்ஸ் இருக்குன்றதை கரெக்டாக நீங்கள் கொடுக்கணும். அண்ட் ஸ்டெப்ஸ் எழுதும் போது பெர்ஃபெக்டாக சைடில் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி கொடுத்து அதுக்கு ஒரு அண்டர்லைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா ஸ்டெப் வைஸாக அந்த ஸ்டெப்ஸை கிளியராக எழுதிக்கிங்க. ப்ராப்பரான ஸ்டெப்ஸை நீங்கள் கரெக்டாக பெர்ஃபெக்டாக நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாமெண்ட்ரி அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் நிறைய இருக்கிறதா தோணும் போது அந்த ஜாமெண்ட்ரி அதிகமான மார்க்ஸில் இருக்கும். ஸோ 10 மார்க்ஸை கொஷின்ஸ் நீங்கள் ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்டே அட்டன் பண்ணதுக்கப்புறமா யூ வில் ஃபீல் நமக்கு டைம் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா எல்லா கொஷின்ஸையும் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அட்டன் பண்ணிகிட்டே வாங்க. அண்ட் கம்மிங் டு எனக்கு பாதி கொஷினுக்கான ஆன்சர் வந்துடும் பட் பெர்ஃபெக்டாக எனக்கு ஆன்சர் வராது அப்படின்ற பட்சத்தில் அந்த பாதி கொஷினுக்கு மட்டும் ஆன்சரை எவ்வளோ உங்களால் போட முடியுமோ அது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணிவிட்டு வித்தவுட் ஏதாவது ஸ்க்ரிப்லிங் இல்லாமல் அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீங்கள் அதை சால்வ் பண்ணிவிடுங்க. ஃபைனலி 1 மார்க்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த நம்பர்ஸ்க்கு 1 மார்க்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க எந்த கொஷினோ அந்த கொஷின் நம்பரை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தட்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா
நெக்ஸ்ட்டாக வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். நம்ம எப்படி வந்து நம்மளுடைய பேப்பர்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்ற விதம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.